வணக்கம் நண்பா, நான் ஷான். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக்ஷான் தமிழ்ல. சாம்சங் S24 Ultra, iPhone 15 Pro Max இதோட கேமராலாம் ஒண்ணுமே இல்லைன்னு DxO மார்க்ல நம்பர் 2 இடம் பிடிச்ச ஹானரோட flagship phone Magic 6 Pro நம்ம ஸ்டுடியோல அதிசயமா ஹானர் இந்த போனை இந்தியால லான்ச் பண்ணிருக்காங்க. காதும் வச்ச மாதிரி சைலண்டா. ஏன் என்னாச்சு? போன் ரொம்ப வயலண்டா? அந்த மேட்டருக்கு கடைசில வருவோம். முதல்ல போன் எப்படி இருக்குன்னு பாத்துறலாமா? ஓகே. இதோ குளோபல் வேரியண்டோட ரீட்டைல் பாக்ஸ். இத பிரீமியம் ஃபிளாக்ஷிப் கேட்டகரியில பிளேஸ் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணா போன், சாஃப்ட் டிபியூ கேஸ், யாருமே கண்டுக்காத பேப்பர் ஒர்க், சிம் ட்ரே பின், தென் 100 வாட் சார்ஜர் அண்ட் ஃபைனலா டைப் சி கேபிள். பூம்! இதோ ஹானர் மேஜிக் 6 Pro குளோபல் எடிஷனோட க்ளோசர் லுக். குளோபல் மார்க்கெட்ல இந்த கிரீன் அண்ட் பிளாக் கலர் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. சைனாக்காரன் அவன் நாட்டுக்கு மட்டும் சில ஸ்பெஷல் கலர்ஸ் லான்ச் பண்ணிக்கிட்டான். அதுல நான் ஒயிட் வேரியன்ட் டெஸ்ட் பண்ணிருந்தேன். கிளாஸ் பேக், செம்ம பிரீமியம் லுக். நமக்கு மட்டும் இப்படி சுட்ட பச்சை கலர் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஸ்டைலா தான் இருக்கு. இந்த கலர் வேரியன்ட்ல பேக் லெதர் ஃபினிஷ். கையில பிடிக்கும் போது ஒரு ஃபிளாக்ஷிப் போனை பிடிக்கிற ஃபீல் டெஃபினட்டா இருக்கு. வெயிட் கிட்டத்தட்ட 228 கிராம். பின்னாடி இருக்கிற இந்த டோம் கேமரா டிசைன் மாடியூல் ஒரு ஹைலைட்னே சொல்லலாம். மத்த பிராண்ட்ஸ் லைக் ஷாமி, விவோலாம் ஒரே மாதிரி உருண்டையா இருக்கும். இதுல ஹானர் மெட்டல் அண்ட் கிளாஸ் காம்போல டிஃபரெண்டா யோசிச்சிருக்காங்க. வேரியன்ட்க்கு ஏத்த மாதிரி நடுவுல வேவி ஆக்சன்ஸ் சூப்பரா இருக்கு. ரைட்ல வால்யூம் அண்ட் பவர் பட்டன், பாட்டம்ல டியூல் சிம் ஸ்லாட், மைக், டைப் சி சார்ஜிங் போர்ட் அண்ட் ஸ்பீக்கர். லெஃப்ட்ல ஒண்ணுமே இல்ல, மேல இன்னொரு ஸ்பீக்கர், ஐயா பிளாஸ்டர் அண்ட் செகண்டரி மைக். அதுக்கு கீழேயே கண்ணுக்கு தெரியாம இயர்பீஸ். ஓவராலா டிவைஸ் IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஆல்ரைட் நண்பா, இந்த டிவைஸ் நான் கிட்டத்தட்ட 2 வாரமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் என்னோட தாட்ஸ் என்னன்னா, முதல்ல டிஸ்பிளேல இருந்தே ஆரம்பிப்போம். மேஜிக் 6 Proல வரது 6.8 inches LTPO 120 Hz OLED curved display with HDR10+ and Dolby Vision support. Color reproduction தூள் மாமே, செம்ம bright and vibrant display. யோ ஷானே, பார்த்தது போதும், மேல சொல்லு. மேலையா? மேல கிளாஸ் ஹானரோட நானோ கிறிஸ்டல் ஷீல்ட் ப்ரொடெக்ஷனோட வருது. டச் செம்ம ஸ்மூத். அண்ட் இங்க ஐபோன்ல வர மாதிரி கட் அவுட். ஹானர் இத மந்திர மாத்திரன்னு சொல்றாங்க. என்னது? இங்கிலீஷ்ல மேஜிக் கேப்சூல். இதுக்குள்ள ஃப்ரண்ட் கேமராவை தாண்டி ஐபோன்ல வர மாதிரியே ஃபேஸ் அன்லாக் பண்ண டெடிகேட்டடா IR ப்ரொஜெக்ஷன் சென்சர் இருக்கு. ஸோ செக்யூரா எந்த லைட்டிங் கண்டிஷன்லயும் ஃபேஸ் அன்லாக் ஒர்க் ஆகும். அண்ட் எஸ், கால்ஸ், மியூசிக், டைமர்னு இங்க மினிமைஸ் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சிஸ்டம் ஆப்ஸ் அண்ட் சில தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்க்கு மட்டும் சப்போர்ட் இருக்கு. ஃபியூச்சர்ல எக்ஸ்பேண்ட் ஆகலாம். இன்னொரு சூப்பரான ஃபீச்சர், இதுல ஐபோன் மாதிரியே ஃபுல் ஸ்கிரீன் ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே சப்போர்ட் இருக்கு. ஓவராலா டிஸ்ப்ளேல குறைன்னு சொல்றதுக்கு எதுவும் இல்ல. ஐ எம் இம்ப்ரெஸ்ட். நெக்ஸ்ட், பெர்ஃபார்மன்ஸ். Snapdragon 8 Gen 3, 12GB RAM, 512GB UFS 4 storage, Android 14 with macOS 8னு இந்த டிவைஸ் ஸ்பெக்ல காம்ப்ரமைஸ் இல்லாம லோடடா வருது. பத்தாததுக்கு ஹானர் 4 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் தருவேன்னு சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கான். ஷாமி, ஓப்போ, விவோ மாதிரி இவங்க UIலயும் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஓவரால் டிவைஸ் சூப்பர் ஸ்மூதா இருக்கு. ஸ்பெக் அப்படி எதை த்ரோ பண்ணாலும் ஹேண்டில் பண்ணும். சாஃப்ட்வேர் லெவல்ல டெஃபினட்டா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரிஞ்சாலும் சின்ன ஃபீச்சர்ஸ் மிஸ்ஸிங். அத லாஸ்ட்ல சொல்றேன். அதுக்கு முன்னாடி சில ஹைலைட்டான UI ஃபீச்சர்ஸை பாத்துறலாம். நீங்க பார்த்த அந்த மேஜிக் கேப்சூல், தென் ஆப் ஐகான்ஸை இந்த மாதிரி பெரிய ஃபோல்டர்ஸ்ல அரேஞ்ச் பண்ணிக்கலாம். வெர்டிகல், ஹாரிசான்டல் எப்படி வேணாலும். தென் சில ஆப்ஸ்க்கு லாங் பிரஸ் பண்ணா இன்பில்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஸை டிராக் பண்ணீங்கன்னா ஒரு ரோ கிரியேட் பண்ணிக்கலாம். டைரக்டா அந்த ஆப்ஷன்ஸை ஆக்சஸ் பண்ண கூல். அண்ட் அது மட்டும் இல்லாம சில ஸ்டைலிஷான லாக் ஸ்கிரீன் கஸ்டமைசேஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட், மேஜிக் போர்ட்டல்னு ஒன்று இருக்கு. அதுல நீங்க எந்த இமேஜ், டெக்ஸ்ட் வேணாலும் ஒரு ஆப்ல டைரக்டா லோட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு போட்டோவை டிராக் பண்ணி சைடுக்கு கொண்டு போனா சைட் பார் பாப்அப் ஆகும். அதுல இமேஜை எந்த ஆப்ல டைரக்டா டிராப் பண்றீங்களோ அந்த ஆப்போட ஆப்ஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அட்டாச் ஆயிக்கும். வாட்ஸ்அப், ஜிமெயில், நோட்ஸ்னு எதோட வேணாலும் யூஸ் பண்ணலாம். இமேஜ் மட்டும் இல்ல நண்பா, டெக்ஸ்ட கூட வேணும்னா ப்ரௌஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, காப்பி பண்ணி ரெலவென்ட்டான ஆப்ல டிராக் அண்ட் டிராப் பண்ணிக்கலாம். நோட்ஸ் எடுக்க, ஷேர் பண்ணனு செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு, யாராவது அட்ரஸ் அனுப்புனாங்கன்னா அந்த அட்ரஸை காப்பி பண்ணி டைரக்டா மேப்ஸ் ஆப்ல டிராப் பண்ணீங்கன்னா இன்ஸ்டன்டா லொகேஷன் ஓபன் ஆயிடும். இன்னொரு கூல் ஃபீச்சர், போட்டோஸ்ல இருக்க டெக்ஸ்ட கூட நீங்க டைரக்டா காப்பி பண்ணிக்கலாம். வாவ்! பத்தலையா, விரல் முட்டி எடுத்து இப்படி மார்க் பண்ணீங்கன்னா நீங்க மார்க் பண்ண இடத்த மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும். இன்னொரு சூப்பர் ஃபீச்சர், போனை ஹாரிசான்டலா வச்சீங்கன்னா AOD கிளாக் மோட். டிஃபரண்ட் ஸ்டைல்ஸ்ல சார்ஜ் பண்ணிக்கிட்டே வேற லெவல் பெட் சைட் கிளாக் மாதிரி யூஸ் பண்ணலாம். இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா? வேறங்க, ஐபோன்ல தான். அண்ட் இந்த போன்ல ஏர் கெஸ்டரும் இருக்கு. இப்படி நான் சொல்லிக்கிட்டே போனா விடிஞ்சிரும். சில யூனிக்கான ஃபீச்சர்ஸ் இதுல நிறைய இருக்கு. கேமிங்னு வரும்போது அல்டி. சின்ன கேம்ஸ்ல இருந்து ஹெவி லோடு டைட்டில்ஸ் வரைக்கும் சும்மா அடிச்சு தூள் பண்ணுது.
ஸோ ஓவரால் ஸ்பெக்ஸ் ஃபீச்சர்ஸ் அண்ட் யூசேஜ் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரெசிவ். நெக்ஸ்ட் இந்த டிவைஸோட ஸ்டார் ஃபீச்சர் கேமரா. வேற லெவல் கேமரா நண்பா. ரியர்ல 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா வித் OIS, then 50 megapixel ultra wide and 180 megapixel telephoto lens with OIS and 2.5x optical zoom. Frontல பாத்தீங்கன்னா 50 megapixel selfie camera with autofocus. கேமரா ஆப்ல நீங்க எதிர்பார்க்குற எல்லா காமன் ஃபீச்சர்ஸும் இருக்கு. AI, பியூட்டி மோட், ஃபில்டர்ஸ், கச்சன்னு. வீடியோ ரியர் கேமரால 4K 60 fps வரைக்கும் எடுக்கலாம் அண்ட் ஃப்ரண்ட்ல 4K 30 fps. நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ரியர் கேமரால போர்ட்ரேட் வீடியோ எடுக்கலாம், பட் ஃப்ரண்ட் கேமரால அந்த ஆப்ஷன் இல்ல. ஒரு ஹை எண்ட் கேமரா சென்ட்ரிக் போன்ல அது இல்லாதது ஆச்சரியமா இருக்கு. எனிவேஸ், இதோ சாம்பிள்ஸ். ஸ்டில் போட்டோஸ்க்கு இதுதான் பெஸ்ட் இந்த மார்க்கெட்னே சொல்லலாம். சில DSLR லெவல் ஷாட்ஸ் இதில் எடுக்கலாம். ஸ்பெஷலி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கையில் இருக்க வேண்டிய ஒரு ஃபோன் இது. நல்ல லைட்டிங்ல கேமரா பட்டைய கலப்புது. கலர்ஸ், டைனமிக் ரேஞ்ச் எல்லாமே சூப்பர். ஜூம் மட்டும் up to 2.5x ஆப்டிக்கல், அதுக்கு மேல 100x வரைக்கும் டிஜிட்டல். வெல், நான் பர்சனலா அதை நெகட்டிவா பார்க்கல. ஏன்னா பிராக்டிக்கலா டெய்லி யூஸ்ல யாரும் அவ்வளோ ஜூம் போயெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் நான் இல்லப்பா. ஃப்ரண்ட் கேமராவும் இம்ப்ரெசிவ். இதுல ஃப்ரீஸ் மோட்னு ஒன்று இருக்கு. ஃபாஸ்டான சப்ஜெக்ட்ஸ் எதையும் இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி சூப்பரான ஷாட்ஸ் எடுக்கலாம். வீடியோஸ்னு வரும்போது மெயின் கேமரால எஸ் ஸ்டெபிலைசேஷன், கலர்ஸ் எல்லாமே சூப்பர். லோ லைட்ல அல்ட்ரா வைட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது. வீடியோஸ்னு வரும்போது நான் டெஸ்ட் பண்ண போன்லயே விவோட X100 Pro பட்டைய கலப்பும். பட் போட்டோஸ் இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான்னு சொல்லுவேன். எனிவேஸ், ஓவராலா கேமரா வேற லெவல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், சார்ஜிங் அண்ட் பேட்டரி. மேஜிக் 6 Proல இருக்கிறது 5600 mAh செகண்ட் ஜெனரேஷன் சிலிகான் கார்பன் பேட்டரி. இத ஹானர் மேஜிக் 5 Pro சைனீஸ் வேரியன்ட்ல முன்னாடி லான்ச் பண்ணிருந்தாங்களாம். இப்போ மனசு இறங்கி நெக்ஸ்ட் வெர்ஷனான 6 Proல அதுவும் குளோபல் வேரியன்ட்லயும் லான்ச் பண்ணிருக்காங்க. யூசுவலா லித்தியம் அயன் பேட்டரியை கம்பேர் பண்ணும்போது இதுல நிறைய எனர்ஜியை கம்மியான இடத்துல ஸ்டோர் பண்ணலாமா. அதுதான் மேட்டர். இந்த டிவைஸை சாலிடா நீங்க நார்மல் யூஸ் பண்ணீங்கன்னா 2 நாள் வரைக்கும் புஷ் பண்ணலாம். அண்ட் ஹெவி யூஸ்ல 1.5 நாள் வரைக்கும். அண்ட் 80 வாட் வைட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதுனால 45 நிமிஷத்துல 100% சார்ஜ் பண்ணிடலாம். வயர்லெஸ் சார்ஜிங் எஸ் இருக்கு, 66 வாட்ஸ் வரைக்கும். ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு, up to 5 வாட்ஸ். ஓவராலா டே டு டே யூஸ்ல ஒரு இம்ப்ரெசிவான பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ். ஃபியூச்சர் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்ல எதையும் நாசம் பண்ணாம இருந்தா சரி. சென்சர்ஸ்னு பார்த்தா எல்லாமே இருக்கு நண்பா. ஆக்சிலோமீட்டர், ஜைரோ, ப்ராக்சிமிட்டி, காம்பஸ், ஃப்ரண்ட் 3D ஃபேஸ் அன்லாக், NFC, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், கச்சன்னு எல்லாமே இருக்கு. ஆடியோ குவாலிட்டி சூப்பர். And call quality no issues. இதோ டிவைஸோட கம்ப்ளீட் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்க ரெஃபரன்ஸ்க்காக.
ஓகே, ஓவராலா நல்ல டிஸ்ப்ளே, நல்ல பேட்டரி, அட்டகாசமான கேமரா, நல்ல பெர்ஃபார்மன்ஸ்னு ஒரு ஃபிளாக்ஷிப் போன்ல எதிர்பார்க்குற எல்லா ஃபீச்சர்ஸும் இதுல இருக்கு. பட் டீல் பிரேக் பண்ற மாதிரி சில விஷயமும் இதுல இருக்கு. ஃபர்ஸ்ட், இதோட விலை 90,000 இந்தியன் ருபீஸ்க்கு இதை லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் வச்சு பார்க்கும்போது குளோபல் மார்க்கெட்டுக்கு பிரைஸ் ஜஸ்டிஃபைடா தெரிஞ்சாலும் இந்தியன் மைண்ட் செட் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்குன்னு வரும்போது மனசு ஐபோன் இல்ல சாம்சங் பக்கம் தான் போகும். உங்களுக்கு எப்படி கரெக்ட்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஹானர் இதை காம்படிட்டிவா பிரைஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த டிவைஸ் இந்தியாக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா மேக் பண்ணதில்ல. அவங்க சைட் லிஸ்டிங்லயே குளோபல் வேரியன்ட் தான் போட்டிருக்காங்க. குளோபல் எடிஷனை இந்தியால இம்போர்ட் பண்ணி விற்கிறாங்க போல. ஏர்டெல் 5G இதுல ஒர்க் ஆகுது. பட் இதுல ஜியோட 5G ஸ்டாண்ட் அலோன் சப்போர்ட் இல்ல. அதையும் அவங்க சைட்லயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஜியோ 4G தான். ஜியோ 4G எந்த ப்ராப்ளம் இல்லாம ஸ்டேபிளா தான் இருக்கு. கால் குவாலிட்டியும் பக்கா. இருந்தாலும் 90,000 விலைக்கு விற்கிற டிவைஸ்ல எப்படி ஹானர்? எனக்கு புரியல. இதனாலதான் ஆரவாரமே இல்லாம போன் லான்ச்சா? எப்படி இந்த விலைக்கு யாரும் இதை வாங்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியும் போல. பத்தாததுக்கு கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இப்போதைக்கு டிஃபால்ட் டயலர்ல இல்ல. இப்ப நான் சொன்ன சில விஷயங்களை தாண்டி ஓவராலா பாத்தீங்கன்னா டிவைஸ் அட்டகாசமா தான் இருக்கு, நோ டவுட். பட் ஹானர் இந்தியன் மார்க்கெட்டுக்குன்னு வரும்போது ட்வீக் பண்ணி லான்ச் பண்ணிருக்கலான்றது என்னோட கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நண்பா, ஹானர் மேஜிக் 6 Pro பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிவைஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை யோ காம்பாக்ட் மன்னா. என்ன மரியாதை குறையுது? அந்த காம்பாக்ட் கம்பேரிசன் நான் தான் காம்பாக்டே சொல்லி. தோ இப்ப சொல்லிட்டீங்களே. It was at this moment that he knew he f***ed up. Exclusive Texan comparison time. நமக்கு இன்னும் பயிற்சி வேண்டுமோ? Well, Honor Magic 6 Pro ஓட சைஸை பத்தி சொல்லணும்னா இது கிட்டத்தட்ட மிஸ்டர் பீஸ்டோட ஃபீஸ்டபிள்ஸ் சாக்லேட் பார் சைஸ்ல இருக்குன்னு சொல்லலாம். ஓஹோ, குளோபல் போனுக்கு இன்டர்நேஷனல் கம்பேரிசனா? Yup, crazy but true. இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் டெக்ஷான் கம்பேரிசன். யோ ஒரு துண்டாவது குடியா?